அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நெடுந்துறை உடர்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு ஆளுமைகளோடு நாம் தினந்தோறும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் இணைய வழியில் சந்தித்து வருகிறோம். இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலும் கூட உலகை சுற்றி வருகிற ஆசையில் நாம் கடலோடி நரசய அவர்களோடு இந்த உலகத்தை அவர் சுற்றி வந்த அனுபவங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஊர் சுற்றுகிற அனுபவத்தை கேட்பது என்பது தமிழர்களுக்கு அல்லது நம் நண்பர்கள் அனைவருக்கும் மிக அலாதியான ஒன்று. அதிலும் குறிப்பாக நரசையா போன்ற அனுபவம் வாய்ந்த கடலோடிகளோடு அவர்களது அனுபவத்தை கேட்பது என்பது மிக கிடைக்காத ஒரு அனுபவம், என்றைக்குமே நம் வாழ்க்கையில் பெற முடியாத ஒரு பேறு என்பதுதான் என்னை பொறுத்தவரை. நிச்சயமாக அவருடைய பன்னெடுங்கால அனுபவம், அந்த துறையில் அவர் ஆழங்கால் பட்டவர். பல்வேறு விதமான கடல் பயணங்களை சந்தித்து பல்வேறு விதமான கப்பல்களில் பயணித்து இராணுவத்துடனும் பல்வேறு நடவடிக்கைகளில் இயங்கி வந்தவர் அவர். குறிப்பாக அவர் லோனாவாலாவில் பயின்ற காலத்திலிருந்து இன்னும் பல்வேறு விதமான கடல்களில் கப்பல்களில் அவர் இயங்கி வந்த அந்த அனுபவங்களை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே வருகிறோம். அந்த வகையில் 3வது நாளாக இன்றைக்கு கம்போடிய நினைவுகள் குறித்து அவர் உரையாட இருக்கிறார். குறிப்பாக அவர் நம்முடைய வங்கதேச சுதந்திர போராட்டத்தின் பொழுதும் அந்த இந்தியா சார்பில் பல்வேறு விதமான அவர் பணிகளில் ஈடுபட்டு அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர். கம்போடியாவில் அவர் இணைந்த போது ஒரு உலக வங்கியினுடைய அந்த வேண்டுகோளின்படி அவர் கம்போடியாவுடைய அந்த ரீஹாபிலிட்டேஷன் வேலைகளில் தன்னை பங்கெடுத்துக் கொண்டு அந்த நினைவுகள் குறித்து நம்மோடு பகிர இருக்கிறார். பல்வேறு விதமான அவருடைய நினைவுகள் குறித்தும் அவருடைய அனுபவம் குறித்தும் நாம் இங்கே கேட்டு இருக்கிறோம். அக்கா, நீங்க ஏதாவது? எல்லோருக்கும் காலை வணக்கம். அதாவது கடந்த 2 நாட்களாக மிக சிறப்பாக திரு நரசய அவர்களுடைய உரைகளை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். பல செய்திகள், புதிய செய்திகள், இதுவரை அவரது நூல்களிலே கூட ஆவணப்படுத்தாத பல செய்திகளை இதுவரை நாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கம்போடிய நினைவுகளை பற்றி அவர் நம்முடன் உரையாற்றவிருக்கின்றார். கம்போடிய நினைவுகள் வெறும் உரையாக மட்டுமில்லை, ஏற்கனவே அது ஒரு நூலாக வந்திருக்கின்றது. அந்த நூலுக்கு ஒரு விமர்சனம் எழுதியிருக்கின்றது என்பதும் எனக்கு இந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான். பல்வேறு, அதாவது தொடக்க காலம் தொடங்கி அந்த பணி தொடங்கிய காலம் தொடங்கி அங்கு அவர் சந்தித்த பலர், பிறகு தனது குடும்பத்தாருடன் இருந்த சமயத்தில் அந்த அனுபவங்கள், பிறகு அவர் சந்தித்த அன்றாட அனுபவங்கள் என்ற வகையில் மிக பல்வேறு தகவல்களை கொண்ட ஒரு நூலாக அந்த நூல் வந்திருக்கின்றது. கம்போடியாவுக்கு சென்ற பொழுதும் கூட அந்த நினைவு எனக்கு வந்தது. நரசியா அவர்கள் எழுதிய இந்த விஷயங்கள், அந்த கடற்கரை, அந்த 6 பகுதிகளில் சென்ற போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பணிகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு அவர் தனது உரையில் நிச்சயமாக நமக்கு விவரிப்பார். கேட்டு மகிழ்வோம். நன்றி. நன்றி நன்றி சுபாஷினி. இளஞ்செழியன், மிகவும் நன்றி. ரொம்ப நல்லா நிறைய ஆட்கள் பண்றீங்க. தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கு நாம் பார்க்க போறது கம்போடிய நினைவுகள் என்றது. இது வேடிக்கை என்னன்னா, நான் போர்ட்ல ரிட்டையர் ஆகிறப்போ 91ல ஐ வாஸ் நோன் ஆஸ் அ ட்ரெயினர். எல்லாருக்கும் என்ன ட்ரெயினர்னு தான் தெரியும். எல்லாம் உலகம் பூரா நிறைய ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய செயலர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் UNCTAD ஆர்கனைசேஷன்ல நான் வந்து ரெக்கக்னைஸ் ஆஸ் அ ட்ரெயினர். ஸோ எனக்கு அதை பேஸ் பண்ணி எனக்கு இப்போ IMU இருக்கு இல்லையா, அதுக்கு டைரக்டர், இப்போ விசிங்கிற மாதிரி அப்போ டைரக்டர்மா. ஸோ ஐ வாஸ் போஸ்டட் அஸ் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மாரிடைம் யூனிவர்சிட்டி. ஆனால் என்ன ஆச்சு, அது போஸ்ட் பண்ணுறப்போ அப்போ இருந்த மினிஸ்டர் வந்து டைட்லர்னு ஒருத்தர். அவர் வந்து ஜஸ்ட் பிஃபோர் 3 months பிஃபோர் மை ரிட்டையர்மெண்ட் என்ன ஒரு ஃபேவர் பண்ண சொன்னார். ஒரு வெரி ராங் ஃபேவர் ஒன்று, ஒரு கான்ட்ராக்ட்ல. I refuse, bluntly I refuse, I will not be able to do it அப்படின்ட்டேன். நிறைய ப்ரெஷர் வந்தது, இருந்தாலும் நான் கேர் பண்ணல, முடியாதுன்ட்டேன். ஸோ தட் ஃபெலோ promptly cancel my appointment to director as anything. ஸோ நான் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். எனக்கு சொந்த வீடும் கிடையாது, வாடகை வீடு. வாடகை கொடுக்கறதுக்கு கூட பணம் கிடையாது, அவ்வளோ அதர் பே எக்ஸப்ட் பென்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பட் IMUவில் அப்பாயிண்ட் ஆன வைஸ் சான்சலர், அப்போ ஒரு IAS ஆஃபீஸர், அவர் என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி எனக்கு செக்ரட்டரி இருந்தது வந்திருக்கு, உங்களை அட்வைசராக வச்சுக்க சொல்லி, ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருங்க, நான் ஐ வில் சென்ட் த டிரான்ஸ்போர்ட். ஸோ ஒரு வருவாய் இருந்தது. பட் UNCTAD இந்த மீன் டைம் ஆஸ்திரேலியா பக்கத்தில் வானுவாட்டுன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவில் they started on big marine institute, United Nations. அதுக்கு என்ன டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட் வே யுனைடெட் நேஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க.
ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் அது ஹாப்பியாக இருந்தாலும் அதில் எனக்கு ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா இப்போ ஃபேமிலியை கூட்டிகிட்டு போக முடியாது, என்ன பண்ணுறது என்னன்னு யோசனை பண்ணி, ஏன்னா என்ன 2 பசங்களும் படிச்சுட்டு இருக்காங்க காலேஜ். ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஈவினிங், சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு ஈவினிங் நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு ஃபோன் கால் வந்தது, லேட் இந்த ஈவினிங். ஒய்ஃப் சொன்னாங்க, யாரோ ஃபாரினரை பேசுகிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. ஸோ ஐ கேம் அண்ட் ஆஸ்க்ட், என்ன ஆர் யூ நர்சியான்னு கேட்டாங்க. எஸ்ன்னு. தட் வாஸ் எ லேடி. She said, I am the PA to Shipman from World Bank, and I'm speaking from Washington. From our panelists, we have selected you for Cambodia as a consultant. How soon you can join? அப்படின்னு. எனக்கு என்ன பயம்னா, இந்த மாதிரி போகஸ் கால்ஸ் நிறைய வரும். அப்போ செல்லெல்லாம் கிடையாது, இந்த லேண்ட்லைன் தான். ஸோ இது போகஸ் காலாக இருக்குமோ எனக்கு பயம் முதல்ல. I said, how do I believe you? You are from Washington அப்படின்னு, except that you are a foreigner voice. She said, my God, you got a suspicious mind அப்படின்னா, அதை கடலோடியில் எழுதியிருக்கேன் இது கூட. ஐ மீன் சில கம்போடியன் நினைவுகள். உடனே அவர் சொன்ன, சாரி ஐ செட் தென், அப்போ இது கிடையாது நமக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் புவர். பட் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேக்ஸ் ஷாப் இருந்தது. அந்த நம்பர் கொடுத்து அதுக்கு ஃபேக்ஸ் அனுப்புவேன், ஃபேக்ஸ் ரிட்டர்னில் வந்ததுன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. So she asked me, in the fax I have to note your phone number, give me your phone number அப்படின்னா. So immediately I asked, without knowing my phone number, how did you call me அப்படின்னு. Then she said, my God, you are really a suspicious character. Anyway, she sent within 3 minutes fax came. And the fax என்ன இருந்ததுன்னா, Cambodian mission has been selected, a mission, 5-member mission. You are the only Asian in that, rest all are from Europe and Australia. So we have to meet in the month of September, first week itself. And you have to come to Cambodia. Please quote your consultant fees per day. அப்படின்னு. எனக்கு அப்போ கன்சல்டன்ட் ஃபீஸ் ஃபார் வேர்ல்ட் பேங்க் என்னன்னே தெரியாது. ஐ செட் ஐ வில் சென்ட் ஆஃப்டர் லிட்டில் சொல்லிட்டு நான் டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஷிப்பிங் அட்வைசர் ஒருத்தர் இருந்தார், அனந்தகிருஷ்ணன், அவரோட கேட்டேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறது. கோயிங் ரேட் இஸ் $500 per day ஃபார் அ கன்சல்டன்ட். எனக்கு ஷாக் ஆகிட்டு, $500 நான் பார்த்ததே கிடையாது. $500 ஒரு டேக்கு $500, இட் வாஸ் டூ மச். ஐ வாஸ் திங்கிங். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்த கம்போடியன் ஜாபுக்கு தெர் இஸ் லாட் ஆஃப் காம்படிஷன். ஸோ இஃப் யூ கோட் 500, they may go to European. So to be on the safe side, you quote $300 a day. 300 itself was quite a lot to me. And per day quite a lot. Immediately I sent the fax, $300. Within minutes, appointment came appointing me as shipping, I mean, port construction and dredging specialist is the designation they gave. And they appointed me as consultant. And within 10 days, I had to proceed to Cambodia. Cambodia, but anyway, American Express did everything, send me the upper class ticket. You know, all those World Bank are big people, they go by upper class only, not by economy class. The hotel was booked, both in Singapore and Cambodia. So I left immediately. அங்கே போய் சேர்ந்த உடனே எனக்கு 2-3 பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, கவர்மெண்ட்ல ஒருத்தருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஐ வென்ட் டு நாம்பென். எல்லாருமே ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்க தான். எனக்கு ஃப்ரெஞ்ச் நாலேஜ் இஸ், ஐ ஹவ் நாட் மச் நாலேஜ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் பிட் பட் நாட் ஸ்பீக் ஆர் எனிதிங் லைக். ஸோ நான் என்ன பண்ணுறது யோசனை பண்ணிட்டு, இப்போ இவங்க வந்துட்டார். ஷிப்மேன் கேம் ஃப்ரம் வாஷிங்டன். ஹி இஸ் த பாஸ் ஆஃப் திஸ் ஷிப்பிங் டிவிஷன். அவர் வந்து எங்களை கூட்டிட்டு, we will have a meeting with PWD minister tomorrow morning, please come. எல்லாம் போனோம் மறுநாள். PWD மினிஸ்டரோட பேசிட்டு இருந்தோம். அவர் பிரெஞ்சிலேயே பேசுறாரு, இருந்தாலும் there is a translator who was translating. அப்போ அவர் கேட்டார், we are doing this, how much you know about Cambodia? பட் இந்த meantime நான் ஸ்மார்ட்டா எல்லாம் படிச்சு வச்சுட்டேன் கம்போடியா பத்தி. So I told him straight away, this country belongs to me அப்படின்னு. He was shocked. He says, what is that you are talking? I said, see, this was founded by Kaundinya Maharishi according to history. That is why it got a name Kampuchea. And my family Gotham is Kaundinya Gotham. So I own this country. From that moment, I became very good with all of them. I took over as the consultant, and very next day I started working. Now I will go back to my PowerPoint presentation. I hope it will be, I mean, you will be see all those things.
So I call it, I mean, it will be in English and Tamil Subhashini, because this I already prepared it like this. So we will start it straight away. Cambodia or Kampuchea lies in the southeast corner of the mainland. அதுல சுத்தி என்ன இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல லாவோஸ், ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட்ல வியட்நாம், அண்ட் சவுத் வெஸ்ட் பை கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து. இந்த founded by Kempo Swayambhuva, a Brahmin from Benares, and named after him is Kampuchea. His name was Kempo Swayambhuva. Actually, this is counting year. It is a country of forested mountains and well-watered plains, ruled by an unbroken chain of kings. The last monarch was Norodom Sihanouk, who recently passed away. அப்போ இது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் தான் எனக்கு தெரிஞ்சது. உடனே போனேன், கண்ட்ரிக்கு போனேன், அந்த கண்ட்ரியை பற்றி ஃபுல்லாக படித்தேன். அந்த ஐ வாண்டட் டு நோ த ஹிஸ்டரி பிஃபோர் கோயிங். த மீகாங் அண்ட் தோன்லே சாப் டாமினேட் த லைஃப் அண்ட் எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி. அது என்ன லைஃப் அண்ட் எக்கானமி ஆஃப் த கண்ட்ரின்னா, மீகாங்கிறது ஒரு big river. It is flowing from Tibet area to, it's one of the longest rivers, 12th longest river in the world. மீன்னா மதர், காங்னா Ganges. மதர் Gangesங்கிறது மீகாங்னு சைனீஸ்ல சொல்றாங்க. மீகாங் அண்ட் தோன்லே சாப்புங்கிறது அவங்க லோக்கல் பேர், அதே இருக்கு. Dominate the life and economy. The climate is tropical, நம்ம ஊர் மாதிரி. Lowlands get inundated during rainy season. The country receives a rainfall of 80 inches in annually. This is the country. You can see on the top Myanmar. Above Cambodia is Thailand. One side is Laos, one side, and Vietnam. And Siam Reap is the place where Angkor Wat temple is situated, where Subha has been already. Siam Reap na Siam is Siam, that is Thailand. Reap na Pinwangardu. When Siam forces retreated from occupying the Cambodia, they established that place as Siam Reap. Abdina Siam withdrew from this place. The river and the lake is the most important thing. Is the river and the lake. The river வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, the river is flowing from through the north. It is coming down through a reservoir like lake, huge lake, and down south via Phnom Penh. It goes into Vietnam area and mixes into, falls into the sea. அங்க கலக்குது, அங்க சங்கமம் அங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, இதுல சில ரொம்ப பேருக்கு இந்த பினாமினா தெரியாது. எல்லா ஊர்லயுமே எங்கேயுமே நதி எங்க சீல கலக்கிறது, அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வரும். லோ டைட் ஹை டைட்னு ரெண்டு உண்டு. சீல ஹை டைட் ஏறப்போ ரிவர் ஃப்ளோ வில் பி ஸ்டாப்ட் அண்ட் வாட்டர் வில் பி என்டரிங் பேக் இன் டு திஸ் திங். அது இந்த இடத்துல வேற மாதிரி ஆறுது, இந்த மாதிரி வேற மாதிரி ஆறுது. ஆல்மோஸ்ட் 6 months the water will be flowing back into the land. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த Tonle Sap lake, which you might have seen, Subha, when you are flying over Siam Reap going to Angkor Wat temple, and the lake will grow 4 times bigger in size. And this is like a surge bin. அதாவது ஒரு பெரிய இதுல மூமெண்ட்ல ஒரு சர்ஜ் பின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கன்வேயர் பெல்ட்ல எல்லாம் சாமான் போட்டு எங்கேயாவது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, the material has to be stored somewhere. It is called surge bin, so that வேற ஒன்றும் burst ஆயிடாம. So இது ஒரு surge bin மாதிரி, it's a reservoir மாதிரி. It is the biggest freshwater lake of the world. The strange river and the lake. During June to November monsoon, Sol and Mekong reverses the southwestward flow of the Sap River, which increases Tonle Sap's area from about 1,050 square miles to 4,000 square miles, 4 times more. Its depth also increases. Even that is a pattern of increase on this thing. So 6 months up and 6 months down is the near Tonle Sap. In the Tonle Sap River is going through Cambodia and Vietnam and joins the sea. இப்போ இதில் தான் ப்ராப்ளமே இங்கே தான் ஆரம்பமாச்சு. Known as I told you, this is one of the longest river of the world. 12th longest river of the world, and has a water basin of about 600,000 square meters. A new image is showing up for the river with the riparian countries forming the Mekong Committee proposal on வருது. இதை விட்டுலாம் நம்ம இப்போ
history of Cambodia, the Kampucheans are the descendants of Khmers who established the Indian influence Angkor temple. நான் என்னுடைய கம்போடிய நினைவுகள் புக்கில் கிளியராக கொடுத்துருக்கேன், ஒரு டேபுலேட்டட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். பல்லவன் கிங்குக்கும் அந்த ஊர் கிங்குக்கும் உள்ள பேர்களுடைய ஒற்றுமையை பற்றி சொல்லியிருக்கேன். The empire extended over the entire Southeast Asia. Angkor was the capital and great city. Angkorங்கிறது it comes from the Sanskrit word nagaram. Nagaramna big city. So Angkor is nothing but nagaram. What is the temple? Angkor what? The largest Vishnu temple of the world. இது வந்து aerial view I'm showing, but I am not going to talk much about Angkor Wat temple because my business is not there. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 5 கோபுரம் தெரியும். அங்க 5 கோபுரம், சென்ட்ரல் ஒரு கோபுரம், சுத்தி 4 கோபுரங்கள். இது ரெப்ரசன்ட்ஸ் மேரு. மேருன்னா மகாமேரு. அதுல வந்து அதுல என்னன்னா the most important temple is Angkor Wat, built between 1113 and 1150. It is representing the Hindu cosmology. The 5 towers represent the Meru, and building required 5,000 workers and another 50,000 supporters when it was built. Of course, other temples are there, Angkor Thom, Pre Khan, Thokhevo, I mean, it's a big subject by itself. The largest panel available there next to Mahabalipuram's Arjunan Tapas. World's 2 largest panels are these: Arjuna's Tapas in Mahabalipuram and the churning of the ocean by Asuras and Devas at Angkor Wat. That is, the churning of milk is called Samudra Mantana. That is churning of the ocean of milk. அங்க இருக்கிற இது Subha, you have seen it, no? So the churning of the ocean of milk was an extensive process. Of Mount Mandara was used as the churning rod and Vasuki as the கயிறு. இது நீங்க சிலப்பதிகாரத்தில் இது வர்றது. வடவரையை மத்தாக்கி வாசுகை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையேன்னு சிலப்பதிகாரத்தினுடைய ஆட்சியர் குறவைங்கிற இடத்துல இது வருது. வடவரைன்னா நார்த் மலை, அதாவது மந்தரமலை. அதை மத்தாக்கி வாசுகிங்கிற பாம்பை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையேங்கிறது இது சிலப்பதிகாரத்துல ஆய்ச்சியர் குறைவையில வருது. ஆனா நான் போனது அங்கர் வாட்டுக்காக இல்லை. நான் போனது ஒன்லி நாம்பென்னுடைய போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தோன்லே சாப். என்னாச்சு தோன்லே சாப்னா, தோன்லே சாப் ரிவர் ஹட் பீன் கம்ப்ளீட்லி ஸ்லட்ஜ்ட் அப். அது வந்து 8 மீட்டர் டெப்த் இருக்க வேண்டியது 2 மீட்டர் ஆயிடுச்சு. ஏன்னா கான்சிக்யூட்டிவா கண்டினியூஸ் ப்ராப்ளம், ஏதோ பாம்பு போடுறது, அங்கே ஃபைட்டிங் அதெல்லாம் போட்டு அந்த ரிவர் வாஸ் கம்ப்ளீட்லி மெஸ்ட் அப். என்னுடைய ஜாப் வந்து as a dredging specialist, I had to deepen the river by 6 meters. That is, from 2 meters I have to take it to 8 meters and make sure the water flows into the river towards Vietnam. It was a big job actually. ஏன்னா இது ரொம்ப கடினமான உழைப்பு வேண்டி இருந்ததுக்கு. ஏன்னா அது ஒண்ணுமே கிடையாதுங்க. And nobody in that place knew either English or any engineering subject connected with dredging. 2 dredger இருந்தது. 2 dredger தான் நல்ல சமஸ்கிருத பேர் மறந்து விட்டேன். ஒரு dredger நல்லா இருந்தது, ஒரு dredger almost completely almost too many holes around. அதுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு முன்னால பிரெஞ்சு எக்ஸ்பர்ட்ஸ் போயிருந்தாங்க. அவங்க வந்து இந்த ட்ரெட்ஜர்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, யூ மஸ்ட் பை நியூ ட்ரெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்சிங்கிற இந்தியா ஹாலண்டில் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ வென் ஐ வென்ட் தேர் ஐ ஃபவுண்ட் த ஃபண்ட்ஸ் வேர் தேர் வாஸ் அ ஃபண்ட் கிரன்ச் ஃபார் கம்போடியா. இது வந்து லோன், ஆல்ரெடி வி ஆர் கிவிங் அ லோன் அண்ட் இஃப் யூ கோ ஆன் லோடிங் அப் வித் த லோன் இட் இஸ் பேட் ஃபார் த கண்ட்ரின்னு நான் சொன்னேன் இவங்களுக்கு. And I am telling you, this World Bank is also corrupt only. எல்லா இடத்துலையும் corruption அப்படியே இருக்கு. You know what he told me? You will be surprised. The Holland fellow said, why are you worried? World Bank is giving the money. We will give you 10% commission. Just imagine 10% commission of an amount of about 25 or 30 crores. A dredger cost. I shouted at him, I threw him out of the hotel. Please go away, don't ever come back again. So I went and told all of them that we have to repair and get this going. புது பம்ப் இருக்கு, நம்ம அதை ஃபிட் பண்ணலாம்.
புது பப்பை எப்படி தூக்குறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ மெக்கானிக்கும் கிடையாது. ஸோ வேர்ல்ட் பேங்க் told me one thing, they gave me a liberty to employ anybody not exceeding $150 per day. So I employed a New Zealander, on the beautiful mechanic. He's not a big engineer, but he can do wonderful work. So I called him, his name was Horsefall. Very strange name, Horsefall. So he asked me also, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே சரித்திரத்தை, எனக்கு ஹார்ஸ்ஃபால்னு ஏன் பேர் வந்து சொல்ல முடியுமா? I said, see, all your people were original, அவன் வந்து half tribe. So I told him we were all original tribesmen from Australia. இங்க யாராவது இங்கிலீஷ்காரன் வந்திருப்பான், உங்க அப்பாவோட 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 பார்த்திருப்பான். அப்பா அவருக்கு he must have been coming on a horse. He must have fallen from the horse, so he doesn't know what to call him, so he must have called him Horsefall. That's why you got the name Horsefall. He told me you gave the correct explanation. But he was a very good worker. I engaged him and we got the pump repaired and fitted, and we started dredging also. In fact, ISC fellows very, very unhappy. In between, when I came to Madras also, they approached me in Madras, called me for a dinner in Taj Coromandel, and asked me, please think again, we will give you a good commission, you can get this dredge. And I completely refused. I said, no, I am asked to look after the thing as economical as possible, so I am not going to incur expenditure. என்னாச்சப்ப ஃப்ரம் மார்ச் 70ல இருந்து ப்ராப்ளம் ஆகுது. மார்ஷல் லோன் நாள்ங்கிற வந்து ஓவர் த்ரூ த ரெஜிம். இந்த கிங் வாஸ், and the king was a useless fellow. He was in China and he was sitting there. And exile Beijing, the king announced the rule through Grunken or organization. It's a useless organization, a communist-based organization. President Nixon sent troops to fight Vietnamese in the border of Cambodia. Actually, he sent forces to fight Vietnamese. But Cambodia edgil irundadanaala bombing destroyed parts of Cambodia. Cambodians are very poor people, very nice people, but very poor, highly stupid. They got no idea of what is happening. பாம்பு பட்டணம் கரப்பான் எது வேணா தின்னுடுவாங்க அவங்க. அதனால அது வேற அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். The bombing had devastating effect on the Cambodia. The US government stopped itself to government in 1975 for some reason, and the country plunged into crisis. ஒன்றும் கிடையாது, சாப்பாட்டுக்கே கிடையாது. And the ground forces known as Khmer Rouge, they spelled as Khmer Rouge. Actually, it is pronounced as Khmer Rouge. Khmer Rouge attacked from north, causing death of almost 1 million Cambodians. This is one of the worst tragedies of Cambodia in 1975. அப்போ வந்து on 5th January 76, the country was renamed Democratic Kampuchea. And Paul Pot, he took over the country. As he replaced the king, he said, I am now president, I will do whatever I want. Paul Pot was an educated fellow from Sorbonne University in France. Mind you, he is not an uneducated fellow. Sorbonne University graduate. Paul Pot systematically, he was a mad guy. என்ன பண்ணானா, இங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர்லாம் சரியா இல்லை, நம்ம புதுசா எல்லாம் ரிவர் வெட்டணும், கால்வாய் வெட்டணும், அது இதுன்னு சொல்லி படிச்சவன் வேலை செய்ய மாட்டேன். யாரெல்லாம் படிச்சவன் இருக்கானோ அவனெல்லாம் கொலை பண்ணிடணும். அவனுடைய ஆர்டர், படிச்சவன் எல்லாம் கொலை பண்ணிடணும். Pol Pot systematically destroyed the culture and decimated the population. Mind you, 500,000 people have been killed, not ordinarily killed, with the backside of an axe hit in the head. Backside of an axe hit in the head and asked to make their own grave. அதுக்குள்ள புஷ் பண்ணிடுவான். முதல்ல கிரேவ் தோண்ட சொல்லுவான், அந்த கிரேவ் பக்கத்துல உட்கார சொல்லுவான், தலையில இந்த இதால அடிப்பான், ஆக்ஷனுடைய பின்னால, அதுல விழுந்தவன மூடிடுவான். அவ்வளவுதான். இந்த மாதிரி he has killed 500,000 people, only educated people, government officers, all those people. அங்க டார்ச்சர் சேம்பர் நம்ம ஃபார்ச்சுனேட்லி மை வைஃப் வாஸ் ஆல்சோ, என்னோட இருந்தாங்க எங்க மனைவி. அங்க பார்த்துட்டு அவங்க 2-3 நாள் சாப்பிடவே முடியல. He ruined the irrigation system by digging canals without any study and ruined everything. The place of torture was earlier a school. ஒரு ஸ்கூல் அவன் டார்ச்சர் சேம்பரை மாத்தினான். இதுதான் இப்போ கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாம் பெண்ல நான் போய் பார்த்துட்டு வந்து 2-3 தடவை பார்த்துருக்கேன். அதுல இந்த மாதிரி நோட்டீஸ் எழுதி போட்டிருக்கான், பிரெஞ்சுலையும் இங்கிலீஷ்லையும். You must answer according to my question. Don't turn them away. If I ask a question, you must answer. And so many conditions. If you disobey any point of migration, you shall get either 10 lashes or 5 shocks from electric charge.
எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லாமல் பாதிவன் செத்து போயிடுவான் போய். இந்த டார்ச்சர் சேம்பர்ல இந்த மாதிரி டார்ச்சர் சேம்பர் மெனி ஆஃப் தெம் ஆர் தேர். அங்க அந்த ஓரத்துல வச்சிருக்கான் சில சாமான்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. இப்போ கூட பயமா இருக்கு. 20,000 prisoners at Tual slang were tortured, interrogated and sent to killing fields. Killing fields நினைச்சு கொலை பண்ணிட்டு இருக்கு. Only 7 survived. Only 7 survived. அந்த ரிசல்ட் என்னாச்சு? அதுல இருந்து கொன்னவங்க எல்லாம் இப்ப அங்க சமாதி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல they stored 10,000 skulls. அங்க கீழே தோண்டி எடுத்த skulls, you can see on the right hand side the skulls stored. 10,000 skulls are stored. பார்த்துட்டு வந்தா என்னால கொஞ்ச நாள் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. Vietnam is traditional enemy of Cambodia. அது வேற 77-78ல invaded Cambodia and Pol Pot drew into the hills. Again there was a devastation and bombing which further destroyed the country, and its capital is Phnom Penh. இதான் போர்ட் சிட்டி Phnom Penh. இன்ஃபேக்ட் இதுல ஒரு சாப்டரே எழுதியிருக்கேன் கம்போடிய நினைவுகள்ல. Phnom Penhum நானும் அப்படி அந்த சாப்டருக்கு பேர். March 86, peace process was set up and international committees, all communities came forward to assist. The process led to the technical assistance by the World Bank. My allotment was emergency rehabilitation project, credit number 2550 of the World Bank. Under this, 5 people were selected and posted. I was the only Asian in that. ஒருத்தர் வந்து coordinating man is from Netherlands, ஒரு American, ஒரு French lady as a financial expert, and one New Zealander as engineer, civil engineer. நாங்க 5 பேர் தான். The mission met in October 94 and had the following members. நாங்க meet பண்ணப்ப coordinator, financial expert, logistic expert, civil engineer, and idana, a marine and port management specialist. So we met there and we started working on this thing. Among other things, the port of Phnom Penh was to be rebuilt. The main thing is rebuilding of the port of Japanese assistance was available also. முதல்ல என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா dredging the river தான், retrain it and சரியா வழியை மாத்தி அந்த கரெக்டா ரிவர் போன மாதிரி பண்ணும். And I was given a charge of 8 kilometers of area. Mind you, 8 kilometers of a river which is flowing at top speed during different tides, and only at 2-meter depth. Another 8-meter depth ஆக்குனது என்னுடைய job. The river Tonle Sap had to be surveyed and dredged also. The workshop and cargo handling equipment had to be reorganized. ஒத்துக்கு ஒன்றும் தெரியாது. Rehabilitation of 2 dredges, 2 dredges, ஒன்று bad, ஒன்று சுமாரா நல்லா இருந்தது. Rebuilding workshop, revitalizing the cargo handling equipment, dredging to requirements, specifying the requirements of a survey board, and imparting training to the port workers. These are 1, 2, 3, 4, 5, 6 items given to me as I am charged. This is the dredger nudia cutter head. You can see somebody sitting at the near the boat and doing some work there. This is the cutter head. In the cutter head வந்து தண்ணிக்குள்ள போய் இதான் Tonle Sap river. அந்த சுத்தம் அதுல அந்த cutter manganese steel cutter blade will cut the earth and suck through this pipe and take it into this thing and pump it through a pipeline to shore. This is the business. You can see me sitting there and instructing these guys because they did not even know how to use a cutter head. So I had to tell them from the beginning. I had to tell them. You can see like this. I used to work for almost morning 7 to evening 8 daily. Otherwise, we could not accomplish this within the given time. And the only fellow who is sitting next to me was the only one who knew little bit of English. So I have to, but they were good workers. As workers, they were very good. A cutter section dredger இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்த்தது அந்த எட்ஜில் இருக்கிற கட்டரை கீழே பார்க்கலாம். நீங்க அந்த கீழே அது சுத்தும், அது வழியா அப்படியே உறிஞ்சி மணலையும் தண்ணியும் எடுத்துரும். இது வந்து இந்த கார்னர்ல இருக்கிறதுக்கு பேரு இந்த இதுக்கு பேரு வந்து ஸ்பட்ஸ். இந்த ஸ்பட்ஸ் இறக்கி விட்டு பூமியில போய் குத்தி நிற்கும். இந்த dredger floatingல this engine will be started and through this cutter, the cutter will rotate and draw the material inside.
இதுதான் you can see the cutter with manganese steel blades. Each blade had to be replaced. In fact, the first thing my work was replacing the cutter blades. I had to get them imported immediately and replace all the blades. ஏன்னா அது சீக்கிரமா பழுதாயிடும். Pipe for disposal. இந்த பைப் மூலமா தான் அந்த எடுத்த மண்ணை இந்த பைப் மூலமா அது கொண்டு போய் ஷோர்ல பம்ப் பண்ணிடுவோம். ஸோ மைண்ட் யூ, இது ஆர்டினரி சாண்டை பம்ப் பண்ண முடியாது. லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்தால் தான் பம்ப் பண்ண முடியும். ஸோ 7 to 10% மண்ணு தான் போகும் அது வழியாக, பாக்கியெல்லாம் தண்ணி தான். ஸோ if you are taking 7 tons of sand, you have to actually pump about 700 tons of water along with that. In the process மாதிரி பண்ணணும். So it's a very time consuming problem, and physically also it is very demanding. And the dredging requirement was quite a lot for me. When chalk do mukkunu ஒரு இடம், chalk do mukkuna சான்னா சார் 4, முக்குன்னா 4 முகங்கள் கொண்ட இடம். chalk do முக்குங்கிற இடத்துல 60,000 square meters, not 1 or 2 square meters, 60,000. ஸ்டான்ங்கிற இடத்துல 60,000, ஃபூம் தேமிங்கிற இடத்துல 20,000, பாங்க்ரோங்கிற இடத்துல 200,000. jetty area, these were the job given to me, and given complete precise time you have to finish with it. So the job was demanding job. It was not an enjoying job. Floating deck, so there were constraints in taking decisions. All the dredging had to be done only between mid-December and May. Within the water level would be at their lowest. Adukapram water level raise aidum. We cannot dredge. So we have to wait only this December and May. In the 6 மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும். The whole dredger was moving around with more than 10 cement box, 10 holes இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இதைத்தான் ரீப்ளேஸ் பண்ணோம். ஏதாவது பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். I refused. The new dredger had an engagement to dredge for a private firm. அதுவும் வந்தது. அது வந்தோடனே வாங்கி படுத்திட்டோம். Identify the defects, required spares and stores. இதெல்லாம் நான் உட்காந்து பண்றதுக்கே நான் வருவேன். அங்கே 7 o'clock ஈவினிங் வருவேன் ஒர்க்ல இருந்து. 7 to 10 or 11:30 in the night I will be writing down all the requirements. அதில் என்னன்னா, World Bank will not give you any manual assistance for clerical work. You have to do yourself. They will give you a laptop. Appalna laptop 94 very, very ordinary laptop, not with so much of capacity and all. But we were told that we cannot do anything except send any message through Excel only. So I had to first learn Excel properly and then start comparing all the information. Second phase was to install and train the staff for working. Third phase was to carry out the work and hand over the port in working condition. By God's grace and all other best wishes are around, all the 3 phases were completed in this manner. 8 weeks in 1994, 4 weeks in 1995. I used to have in the hotel room a chart tick every day 1 tick complete. You had to follow it very clearly. The tendering and procuring part was the most difficult, as bank has very strict rules. All this was accomplished in time and as projected, and the port of Phnom Penh function normally by God's grace. I was given a beautiful farewell by the people there, saying that I did a wonderful work. In fact, I was very happy with this work because I think this was a very satisfying work. Thank you very much, Subha. நன்றி ஐயா. ஒரு மிகச்சிறப்பான அனுபவத்தை உரையாக தந்திருக்கிறீர்கள். உண்மையில் கம்போடியா பார்ப்பதற்கு மிக ஒரு அழகான தேசம். அந்த மக்கள் மிகவும் நல்லவர்கள். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நான் சுபாக்கா எல்லாருமே அங்க ஒன்னா போயிருந்தோம். ஒரு நல்ல அனுபவம் அப்படிங்கறதான் சொல்லணும். உண்மையிலே கம்போடியாவில் இருந்த நாட்கள். ஏன்னா கம்போடிய தேசத்துல இப்ப இருக்கிற அந்த நாணயம் கூட அமெரிக்க நாணயம் தான் அங்க அதிகமா செல்லுபடியாகும். உள்ளூர் கரன்சியோட மக்கள் அதிகமா மதிக்க மாட்டாங்க. குறிப்பா அந்த டொக் அப்படிங்கிற அந்த வண்டி ரொம்ப கவர்ந்த ஒரு வண்டி கம்போடியால. ஒரு குதிரை வண்டிக்கு பின்னாடி இருக்கிற பகுதியும் ஒரு மோட்டார் சைக்கிளை இணைச்சு அவங்க கொண்டு போற விஷயம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஊர். உண்மையிலேயே ஒரு மிக அருமையான அனுபவம் தான் அது. ஒரு துறைமுகத்தை ஒரு ஆழப்படுத்தி ஒரு உலக வங்கியினுடைய ஒரு கன்சல்டண்டா இங்கிருந்து நீங்க போயிருக்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பெருமை. அதிலும் அந்த குறித்த நேரத்திற்குள்ளாக அவங்களாம் நினைச்சிருப்பாங்க மேபி ஒரு 3 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம் அப்படின்னு ஏகப்பட்ட பணங்களை அவங்க திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க.
ஆனாலும் நீங்க அந்த இடத்துல இருந்தனால ஒரு மிக குறைவான நாட்கள்ல அதை செயலுக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு மிக திறமையான கடலோடி, அதையும் தாண்டி துறைமுகம் சார்ந்தும் கடல் சார்ந்தும் ஒரு மிகப்பெரிய அறிவும் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு கடலோடி எங்களிடையே இருப்பது நிச்சயமாக எமக்கு பெருமை இருக்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து நாம் எங்களுடைய கேள்வி பதில்கள் அதை நாம் பார்க்கலாம். சுபாக்காவும் அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. குறிப்பா நீங்க சொன்ன அந்த நாம்பென் மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் இருந்தது. கம்போடியா தலைநகரம் நாம்பென்ல நாங்களும் அங்க இருந்தேன். ஆனா ஒரு தவிர்க்க முடியாத சூழலால அந்த இடத்துக்கு போறதை நான் தவிர்த்துட்டேன். அந்த கில்லிங் ஃபீல்ட் அந்த இடத்துக்கு போறது. உண்மையிலே நீங்க சொல்கிற பொழுது அந்த இடத்துக்கு போகாம வந்தது கூட ஒரு வகையில மனதுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த விமானத்தில் வருகிற பொழுது நான் பார்த்திருக்கேன். சயாம் ரீப்ல இருந்து நாம்பென் வரைக்குமே அந்த தொடர்ந்து ஒரு ஆறு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கும் அந்த ஆறு வந்துகிட்டே இருக்கேன். நான் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். எனக்கு அப்போ ஆச்சரியமா இருந்தது. இப்போ நீங்க சொல்கிற பொழுது எனக்கு அது புரியுது. ஒரே ஆறு தான் அங்கிருந்து நாம்பென் வரைக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிறது. இன்னும் உங்ககிட்ட இது சார்ந்தும் கம்போடியா சார்ந்தும் கேட்கக்கூடிய நிறைய அனுபவ கதைகள் நிறைய இருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நம்முடைய பார்வையாளர்கள் சுபாக்கா அவர்களுடைய கேள்விகளுக்கு நாம் சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நான். சுபா ஒன் இம்பார்ட்டன்ட் ஐ ஷுட் டெல். அதாவது அங்கோர் வாட் நம்ம போயிருந்தப்ப அங்கோர் வாட்டம் ஃபுல்லா பார்த்து நல்லா இது பண்ணி அந்த கடல் வழி மணியத்துக்கு முன்னால நான் கவர்மெண்ட்னால என்ன அப்பாயின்மெண்ட் இந்த போர்ட்ஸை பத்தி ஒரு காம்பெண்டியம் தயார் பண்ணச்சு. அந்த டயத்துல நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன் சி போர்ட்ஸையும் வாயேஜஸையும் பத்தி. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது ராதா குமுத் முகர்ஜி தான் இது எக்ஸ்பர்ட் இந்த அவர் எழுதின நூல்ல ஒரு இடம் வர்றது. அதாவது இலங்கை பக்கத்துல ஒரு ஷிப் கரை தட்டி நின்னத அந்த ஷிப்பை குதிரைகளை பிடிச்சு மேல இழுத்தாங்கன்னு ஒரு இடம் வருது. நான் பாட்டுல அங்கோர் வாட் கோயில சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு கீழே அது சாதாரணமா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுல ஒரு சீன், ஒரு கப்பல் கரை தட்டி நிக்கிறது, ஹார்சஸ் மேல இருந்து இழுக்கிறது. அப்படின்னா ஏதோ ஒரு அந்த கம்யூனிகேஷன் அவ்வளவு இருந்திருக்கு. இது ஏதாவது விஷயம் தெரிஞ்சு செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு ரொம்ப நாளா இதை பத்தி நான் நினைச்சுட்டே இருந்தேன். பட் இது ரெஃபரன்ஸ் மணிமேகலையில கூட வருது. மாதிரி கத்திரிக்கா மணிமேகலை தெய்வம் தான் காப்பாத்துறதுங்கிற ஒரு இது வரும் மணிமேகலையில வரும். ஸோ அந்த மாதிரி பாக்குறப்பவும் இது இன்னொரு விஷயம் கூட அங்க இருக்கு. அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு தேவியினுடைய அம்மன் சிலையில 10 கரமோ 12 கரமோ இருக்கு. அது ஒன்னே ஒண்ணுதான் அங்க இருக்கிறது. அதை தவிர கம்போடியன் கோயில் தான் இருக்கு அந்த மாதிரி தேவியினுடைய சிலை 12 கைகளோட. அந்த மாதிரி சில இதெல்லாம் ரொம்ப க்ளோஸா நம்ம பார்த்தோம்னா தெரியும். பட் எனக்கு அந்த ஏரியால நான் பெரிய ரிசர்ச்சுக்கு போகல. ஏன்னா எனக்கு இங்கேயே டைம் கிடையாது. அதுதான் இருந்துச்சு. எனிவே ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். வேறு யாருக்கும் கேள்விகள் இருந்தால் நீங்க கை உயர்த்தலாம். ஒரு கேள்வி மிஸ்டர் நரசயா, அதாவது இந்த வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் நீங்க செய்றீங்க இல்லையா? இந்த வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட்ல அதோட டைரக்ட் பெனிஃபிட் அந்த மக்களுக்கு எந்த வகையான நன்மை கிடைச்சது இந்த ப்ராஜெக்ட்னால? உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்றீங்க இல்லையா? இந்த ப்ராஜெக்ட் செய்றீங்க இல்லையா? இந்த ப்ராஜெக்ட்னால, இந்த வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட்னால கம்போடியால மக்களுக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படிங்கறத சொல்றீங்களா? பொதுமக்கள் இது நம்ம எங்க இதனாலயா இல்ல பால்பாட்னாலயா? இல்ல உங்க ப்ராஜெக்ட்னால. எங்க இதனால ஃபர்ஸ்ட் திங் பாஸ் நாம் போர்ட் யூஸ்க்கு வந்தது. ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா அந்த போர்ட் யூஸ்லயே இருக்குல்ல. அந்த போர்ட் இஸ் த லைஃப் லைன். ஆக்சுவலா எல்லாம் அந்த வழியா தான் வரணும். ஸோ அந்த போர்ட் யூஸுக்கு வந்தது. செகண்ட் திங், த ஹோல் லாட் ஆஃப் பீப்புள் அங்க இருந்து வேலை செஞ்சுட்டு ஒருத்தனுக்கு வேலை இல்லாம இருந்தது. அவங்களுக்கு பூரா வேலை வந்தது. தேர்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ஃப்ரெஷ் வாட்டர். நான் ஃப்ரெஷ் வாட்டரை பம்ப் பண்ணி வெளியில விடுறப்போ 8 கிலோமீட்டர் வெளியில போவேன். அங்க போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ வி ஹேட் டு புஷ் இட் அவுட். அப்போ அந்த லோக்கல் முனிசிபாலிட்டியோட கன்சல்ட் பண்ணுவோம் எங்க விடணும். ஏன்னா இது அலுவியல் வாட்டர், அலுவியல் சாயில் அண்ட் வாட்டர், குட் ஃபார் பிளான்டேஷன். இட்ஸ் நாட் வேஸ்ட்ஃபுல். இது சால்ட் வாட்டர் இல்லை. அதனால இது அவங்க சொல்லுவாங்க எங்க விட்டாங்க. அதனால பயிர் விளையிற இடங்க ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு. இதனால இது கிரேட் திங். ஏன்னா இவ்வளவு ஸ்கொயர் மீட்டர்ஸ் நாங்க ட்ரெட்ஜ் பண்றப்ப எவ்வளவு அலுவியல் மேட்டர் வரும் அதுல. அதெல்லாம் அங்க கொண்டு போய் போறப்ப அவங்களுக்கு சார். அதை தவிர சுமார் ஒரு கிட்டத்தட்ட 5 to 6,000 பேருக்கு வேலை கிடைச்சது முதல்ல போனோம்னு. ஏன்னா அவங்க எல்லாமே என்னை பார்த்து என்ன சொன்னப்ப என்னங்கன்னா, உங்களால எங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. இல்லைன்னா எங்களுக்கு வேலை இல்லாம இருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. பிளஸ் யூனோ when trade starts, country improves.
அப்கோர்ஸ் இதனால மெயின் போர்ட் இது சிஹோனிக் வில்லைன்னு இன்னொரு போர்ட் இருக்கு, அதுதான் மெயின் போர்ட். பட் திஸ் இஸ் an auxiliary port. மிஸ்டர் முனியப்பாண்டி, டாக்டர் முனியப்பன், முனியப்பன், டாக்டர் ஆர் முனியப்பன் கேளுங்க சார். இப்ப நீங்க வந்து புத்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த கம்போடியா தொடர்பா எத்தனை புத்தகங்கள் நீங்க போட்டிருக்கீங்க சார்? ஒரு புத்தகம் தான், கம்போடிய நினைவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். ஒரு புத்தகம் மட்டும்தான் சார்? ஆமா, ஒண்ணுதான் எழுதியிருக்கேன். இந்த கடலோடிங்கிறது வேற புக்கா சார்? எது? ஐயா ஒரு 4 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, மதராசப்பட்டினம், கடலோடி. அது வேற. அது நீங்க கம்போடியா குறித்து கம்போடிய நினைவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். மதராசப்பட்டினம், ஆலவாய், கடலோடி நிறைய எழுதியிருக்கேன். அது தவிர நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கேன். அதெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டது இது ஒண்ணுதான். தமிழக அரசினுடைய விருதையும் இலக்கியத்திற்காக ஐயா வாங்கியிருக்கிறாங்க. கம்போடியா நினைவுகள் குறித்து அவர் எழுதின நூல் வந்து கம்போடியா ஒண்ணு மட்டும்தான். கம்போடியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமா? என்ன கேள்வி எனக்கு சரியா புரியல. இல்லைங்க, அவர் அந்த நூல் குறித்து தான் கேட்டாங்க, அதான் சொல்லியிருக்கிறோம். டாக்டர் ஆர் முனியப்பன், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா எனக்கு ஒரு கேள்வி, அங்க இருந்த போது நீங்க உணவு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? முனியப்பன் வந்துட்டாங்க. நீங்க முனியப்பன் கேக்குறாங்க ஐயா, அந்த கேள்விக்கு அடுத்து நம்ம பேசலாம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் ஸ்ட்ரிக்ட் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா முனியப்பன் ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஐயா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, பேசி முடிச்சு நீங்க. அங்க சைவ உணவெல்லாம் கிடையாது, அசைவம் தான் எல்லாமே. ஹோட்டல்ல கூட ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன பண்ணேன்னா, வீட்டுல இருந்தே கொஞ்சம் சமாச்சாரம்லாம் கொண்டு போய், இந்த மாதிரி பொடி கிடி அதெல்லாம் கொண்டு போயிருந்தேன். அங்க எனக்கு 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க எனக்கு சர்வ் பண்றதுக்கு அந்த ஹோட்டல்ல. அவங்க 2 பேரும் ரொம்ப, எல்லாருமே ரத்னான்னு தான். அங்க முக்கால்வாசி கேர்ள்ஸுக்கு ரத்னான்னு தான் பேர் ஆரம்பமாகும், அந்த ரத்னா கேர்ள்ஸ். அதனால எனக்கு என்ன பண்ணேன், நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டேன். உடனே ஒய்ஃபும் வந்துட்டாங்க. ஒய்ஃப் வந்த உடனே என்ன பண்ணாங்க, எங்களை என்னமோ ஃபார் சம் ரீசன் அந்த ஹோட்டல் லைக் தஸ் அ லாட். அவங்க ஒரு ஸ்வீட் கொடுத்துறாங்க, பெரிய ஸ்வீட். அண்ட் தே கிரியேட்டட் அ கிச்சனெட், ஒரு சின்ன கிச்சன் ட்ரை பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள்ல என்னோட ஒய்ஃப் பாப்புலர் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க தோசை கீசை போட்டு கொடுத்ததுல அவங்க வெரி ஹாப்பி. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அந்த ப்ரொபரேட்டர் பொண்ணுக்கு சாரி எல்லாம் கட்டி விட்டு என்னமெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணா ஒய்ஃப். ஸோ தேவர் ஆல் வெரி ஹாப்பி. ஸோ அப்படிதான் எனக்கு ஆச்சு. ஆனா ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டது. அன்னைக்கு தான் நான் ஒரு பெரிய பார்ட்டியை கூப்பிட்டு இருந்தாங்க, அங்க போயிருந்தேன். ஒரு விதமான சைவ உணவும் கிடையாது. அங்க பெரிய ஒரு பண்ணி குட்டியை ஃபுல்லா வச்சு அதை ஸ்டப் பண்ணி டேபிள் மேல அதுல இருந்து கார் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்றதுன்னா, அதுல பரவாயில்ல பக்கத்துல பிரெட் இருக்கு, அது பக்கத்துலயே பிரெட் வச்சிருக்கோம், அதை எப்படி நான் சாப்பிட மாட்டேன். Then I got some tinned food. Okay, tinned food you give me. கொண்டு வந்து கொடுத்தா அது வெறும் garlic and vinegar. That's all. அதை வச்சு சாப்பிடுறது. So I just left it and they came back and excused them. அவ்வளவுதான், வேற என்ன. அதே மாதிரி கிங் ஒரு பார்ட்டி கொடுத்தாரு. இப்போ வேர்ல்ட் பேங்க்னா we are considered as some important people. இப்போ honorable வரும். King gave a party and Queen was also in Narodam Sakhanak. And Raj Hans was the ambassador. He gave a party. Raj Hans wife சொன்னார், ஒரு தடவை நீங்க வாங்க வீட்டுல சமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. And I got a பக்கா வெஜிடேரியன் cook. You don't have to worry. நீ ராஜ் ஹன்ஸ் ambassador to Cambodia. அவங்க வீட்டுல பார்ட்டி. இந்த மாதிரி இந்த பார்ட்டிக்கு போறப்ப நான் ஒன் திங், அது கம்போடியன் நினைவுகள் எழுதியிருக்கேன். அவங்களுடைய எக்ஸ்ட்ரா இவ்வளவு புவரா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ அவங்க வேஸ்ட் பண்றது ரொம்ப ஜாஸ்தி வேஸ்ட் பண்றாங்க. அவ்வளவு வேஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒரு அனாசி பழத்தை ஃபுல்லா குடைஞ்சு எல்லாம் ஓட்டையா போட்டு நடுவுல ஒரு மெழுகுவர்த்தி வச்சு டேபிள் மேல வச்சிருக்காங்க. அது வாஸ் இட் நெசசரி? இவ்வளவு எக்ஸ்ட்ரா வேஜன்ஸ் நெசசரியான இருந்தது. ஆனா அன்னைக்கு நான் பார்த்தது, அந்த கிங் கொடுத்த பார்ட்டில ஒரு ராமாயணம் சீன் ஒண்ணு எனாக்ட் பண்ணாங்க. ஜென்டில் மூவ், இன்னும் ஜாஸ்தி உடம்பெல்லாம் ஆட்டாம நீட்டான ஒரு டான்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம். அதே மாதிரி அங்க கல்ச்சரல் இதெல்லாம் பார்த்தோம். வாலி சுக்ரீவ சண்டை தான் மெயின் சென்ட்ரல்ல நாம்பென்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாம்பென் ஏர்போர்ட்ல இந்த பால்கடல் கரையர் தான் மெயின் பெரிய லோகோவை வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஏர்போர்ட். ஸோ
எல்லாம் நல்லவங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும். என்னோட ஒருத்தர் இருந்தார், ஒரு சாங்குன்னு ஒருத்தர் இருந்தார், என்னுடைய அசிஸ்டன்ட். அவர் ஒரு நாள் எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு, இவன் கூட்டிட்டு போயிட்டான், பால் பாட்டினுடைய ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டான். அப்ப இவர் ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்காரு. ஸ்கூல் டீச்சர்னா கொண்டு விடுவாருன்னு தெரியும். என்ன வேலை பண்றேன்னா, நான் இந்த அப்ப வெறும் ரிக்ஷா தானே, கை ரிக்ஷா தானே, நான் கை ரிக்ஷா தான் இழுக்கிறேன் அப்படின்னு விட்டாங்க. அப்ப சொல்றாரு, ஒரு நாள் பூரா ஒண்ணுமே கிடைக்கல சாப்பிடறதுக்கு, 2 பல்லியை பிடிச்சு தலையை மாத்திரம் கிள்ளி போட்டுட்டு நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு அவர். அப்படியே சொல்றாரு. எனக்கு பார்த்தாலே பாவமா இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் தே வேஸ்ட் மணி. நான் சொல்லுவேன், இப்ப அங்கேயே எல்லாருக்கும் முன்னால சொல்லுவேன், catch hold of a Thai, a South Vietnamese and a Cambodian, give them each $1. South Vietnamese will invest it in something. Thai fellow will make it $2 in 2 days. Cambodian will spend it in 1 hour. This is the difference. அங்கேயே எனக்கு எல்லாருக்கும் முன்னாலே சொன்னேன். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகன் பீப்புள், they don't have that responsibility. தான் எனக்கு ப்ராப்ளம். பட் எனிவே இட் வாஸ் ஆல் குவைட் ஆல் ரைட். ஐயா வணக்கம். நான் நேத்தே ஒரு கேள்வி கேட்கலான் இருந்தேன், உங்களுக்கு இணையவசதி கடைசியில சரியா இல்ல. அந்த இன்னைக்கு கம்போடியா சார்ந்து இல்லைன்னா கூட அந்த உங்களுடைய கடற்பயண அனுபவங்களை வந்து இந்திய கப்பற்படையில வேலை பார்க்கும் போதுமோ இல்ல வணிக கப்பல்ல வேலை பார்க்கும் போதுமோ ஏதாவது இந்த கடற்கொள்ளையர்கள் அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்ததுங்களா? இல்ல அதை பத்தி நீங்க உங்களுக்கு ஏதாவது கேட்டிருக்கீங்களா, இல்ல நீங்க அனுபவித்திருக்கீங்களா ஏதாவது கடற்கொள்ளையர்கள்? இப்ப இந்த அது போக இவர் நாகை சுகுமாரன் ஐயா சொல்லியிருந்தாங்க, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள், அது அது அங்க அந்த பகுதியில போனோம்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏதோ விசையில வந்து அது உள்ள இழுத்துருது, ஈவன் ஃபிளைட் ஆர் ஷிப்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தெரியுமா ஐயா? என்னுடைய லைஃப் டைத்துல நான் இந்த பைரசியை பத்தி ஒண்ணுமே பார்த்தது கிடையாது. எங்க ஷிப்ல ஒண்ணு அந்த மாதிரி இருந்து கிடையாது. ஆனா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நெவல் ஷிப்ஸ்ல, ஆன்டி பைரசி எக்ஸசைஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல இப்ப கண்டாலி ஒரு போர்ட்ல வச்சு அது பண்ணுவாங்க. அதாவது பைரட்ஸ் வந்தா எப்படி பண்ணும், என்ன பண்ணும், அது நேவல் ஷிப்ஸ். பட் மர்ச்சன்ட் ஷிப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். மர்ச்சன்ட் ஷிப்ல அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஆனா இப்ப மர்ச்சன்ட் ஷிப்ஸ் ஆர் கிவன் சம் காட்ஸ் பை இந்தியன் நேவி, ஐ மீன் ரெஸ்பெக்டிவ் நேவி. அதை பத்தி எனக்கு ஜாஸ்தி தெரியாது. ஏன்னா நான் பைரசியை பார்த்ததும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஓகே சார். இந்த நங்கூரம் இது பண்றாங்க, அந்த கப்பல் வந்து நங்கூரம் சில நேரம் நடுக்கடல்ல நங்கூரம் எந்த பகுதியில நங்கூரம் எந்த சமயத்துல அந்த மாதிரி நங்கூரத்தை பயன்படுத்தி இருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரியுங்களா? நங்கூரம் எப்ப போடுவாங்கன்னா, நங்கூரம் ஓப்பன் சீல போட முடியாது. இந்த ஹார்பர்ல இருக்கிறப்பதான் போடுவாங்க. கீழே இது இருக்கணும், சாயில் இருக்கணும். நங்கூரங்கிறது ஒரு வெயிட்டட் காஸ்ட் அயர்ன் பீஸ். அதுல 2 குக்கி மாதிரி இருக்கும். அது கீழே போய் விழுந்து அப்படி பிடிச்சுக்கும். பட் இட் இஸ் நாட் டோட்டலி மாட்டை கட்டுற மாதிரி இல்லை. அது பிடிச்சுக்கும் அவ்வளவுதான். டு சம் எக்ஸ்டென்ட் கெட்டியா இருக்கும். அதை தவிர செயின் லே பண்ணுவாங்க அதோட சேர்ந்து. அந்த செயின் வெயிட்டும் சேர்ந்து ஷிப்பை நிறுத்திக்கும் ஒரே இடத்துல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹார்பர்ல வெளியில நிறைய ஷிப்ஸ் ஆங்கர்ல போட்டிருக்கும். உள்ள வந்தோடனே ஆங்கர்ல போட்டிருக்கும். அது மாதிரி ஆங்கர் வந்து இட் இஸ் ஒன்லி a temporary thing, and in வாட்டர் குறைச்சலா இருக்கிற இடத்துல தான் ஆங்கர் பண்ண முடியும். இந்த மாதிரி சூறாவளி டயத்துல நடுக்கடல்ல எங்க இந்த புயல் சூறாவளி டயத்துல நடுக்கடல்ல நங்கூரம் போட்டு நங்கூரம் போட்டா தொங்கும், அவ்வளவுதான். அது என்ன அது ஒண்ணும் ஆகாது. நங்கூரம் ஒண்ணும் வேலை செய்யாது நடுக்கடல். அது ஹார்பர் பக்கத்துல இருந்தா கீழே போட்டா அது போய் தரையில நிக்கணும், அப்பதான் நங்கூரத்துக்கு எஃபெக்ட். மிஸ்டர் முனியப்பன், டாக்டர் முனியப்பன், நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அன்மியூட் ஆயிடுச்சு. அவரு மியூட் அன்மியூட் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே அன்மியூட் ஆயிடும். திரும்ப மியூட் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு சிரமம் இருந்ததுனாக்கா கேள்வியை வந்து நீங்க ஒரு சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா செய்யலாம். நாளைக்கு நிகழ்ச்சி, நாளைக்கு மறுநாளும் 2 நாட்கள் இதே தொடர்ச்சியாக இருக்கு. நாளைக்கு வந்து கடற்பயண சான்றுகள் எச்சங்கள் அப்படிங்கிற தலைப்புல நரசய பேசுவார். பிறகு வந்து அவருடைய எழுத்து படைப்புகள் அதை பற்றிய தகவல்கள் எல்லாம் வழங்குவார். திரு நரசையா நம்ம பார்க்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். அதுல இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கிற போது அது வேண்டான்னு ஒதுக்கிட்டு அவர் வந்து அந்த ஒரு இடத்துலயே இருக்கல. ஏன்னா நம்மள பல பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம், அவங்க வந்து இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா மிஸ்டர் நரசையோடைய லைஃப் டைம் பார்த்தோம்னா, ஒரு இளமை பருவத்திலேருந்து அவர் வந்து பல நாடுகளுக்கு, பல வேலைகளுக்கு எந்த பயமும் இல்லாம அவர் வந்து பயணம் செய்திருக்காரு. அங்க என்ன வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்க போய் பார்த்துக்கலாம்
அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு இருந்தது. அந்த மோட்டிவேஷன் தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வேணும். எல்லாரும் வந்து பேரண்ட்ஸோடய எப்போதும் நம்ம இருந்துட்டு எல்லாம் ஒரு லிமிட்டட் ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இருக்கிற அதை பிரேக் பண்ணிட்டு அவர் வந்து செய்யறது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நாளைக்கு வந்து என்னுடைய தலைப்பை இப்படி கொடுத்திருக்கேன், நாம் மறக்க மாட்டேமால். நீ சிலப்பதிகாரத்துல வருது, காணல் வரியில வருது, நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமால்னு வரும். அதெல்லாம் நடந்தாய் வாழி காவேரின்னு வரும், அந்த காணல் வரியில வருது. என்னுடைய ஐடியா என்னன்னு, நம்ம முன்னோர்களை மறந்து விடக்கூடாது இவங்க செஞ்சதுனால. அதுக்கு தலைப்பு வந்து நாம் மறக்க மாட்டேமால்னு நாளைக்கு. சரி, ஓகே. அப்போ இதே சிந்தனையோட நாளை எல்லோரும் மறுபடியும் சந்திப்போம். எல்லோருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இளஞ்செழியன், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கேட்கணுங்கய்யா. நிறைய கேட்கலாம், பட் விவேக்கு தேங்க் பண்ணு. விவேக் தான் நமக்கு எல்லாம் இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தேங்க்யூ சுப்பா. எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, வேணா நாளைக்கு கேட்கிறேன். நான் கேட்கட்டுமா? ஐயா, நீங்க அந்த மண்ணை அள்ளி எடுத்துட்டு போகும்பொழுது பல கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அந்த மண்ணும் தண்ணியும் கொண்டு போய் செலுத்துறீங்க. ஒரு இடத்துல பள்ளமாகுது, இன்னொரு இடத்துல மேடாகுது. அப்போ இந்த மண்ணோட சேர்ந்து ஏதாவது கலை பொருள்கள் அல்லது வேறு சில பொருள்கள் அதோட சேர்ந்து தானே வரும். அந்த எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்த மண். அப்போ ஒரு இடத்தினுடைய நில அமைப்பு இன்னொரு இடத்துல மாறும் பொழுது அது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருக்கா, அல்லது அடைப்பு, இந்த மாதிரி பாறைகளை கவர்ந்து எடுக்கக்கூடியது, இது மாதிரி சில விஷயங்கள், அனுபவங்கள் சொல்லுங்களேன். இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் அது இருக்கு. பட் ரிவர்ல இது மோர் ப்ரொனவுன்ஸ்டா இருக்கும். ரிவர்ல எப்படி இருக்கும், ஏன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா ரிவர்ல சர்வே போட்டு வச்சு முதல்ல மெஷர் பண்ணுவோம் டெப்த். அந்த அண்டுலேட்டிங்கா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் அண்டுலேட்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப ட்ரெட்ஜ் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான ஜாப் இல்லை, உடனே போய் தோன்றது இல்லை. வி ஹேவ் டு சர்வே, வி ஹேவ் டு மேக் அ சார்ட் as to எந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா நேவிகேஷன் போய் அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். எடுத்த அப்புறம் இன்னொரு தடவை சர்வே பண்ணுவோம். ஸோ மட்டமாக்குற வரைக்கும் அது மட்டம் பண்ணிட்டு இப்படி வந்தோம்னா, கொச்சின்ல நான் பார்த்திருக்கேன், ட்ரெட்ஜ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஈவினிங்குள்ள நிறைஞ்சு போயிடும் எல்லாமே. அந்த மாதிரி சில இடங்கள்ல உடனே வந்து மணல் சேர்ந்துடும். நம்ம வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஆனா இது எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது அவ்வளவுதான். இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நம்ம வேலை செஞ்சு தெரிஞ்சுக்கிற விஷயம். எனவே எல்லாருக்கும் நன்றி சுபா. நன்றி நன்றி நாளைக்கு சந்திப்போம் எல்லாரும்.